ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாரிஜாத ஃப்ளவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட செடிகளில் வந்து நம்ம தரையில் வைக்கும்போது அழகாகவும் நல்லா வந்து வளர்ச்சியாகவும் நிறைய வந்து மொட்டுக்கள்லாம் வரும். அதே வந்து நம்ம பாட்டில் வைக்கும்போது அந்த இலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லைட் பேல் எல்லோவாக இருக்கும். ஸோ வந்து நம்ம லைட் க்ரீனாக இருக்கும்போது நம்ம அதுக்கான டிப்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட செடிகளில் வந்து செடிகளாக இருக்காது, இந்த இது வந்து மரமாக வளரக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறவங்க இடம் இருந்துச்சுன்னா தரையில் வச்சுருங்க, செம்ம சூப்பராக வளருது. அதே வந்து நீங்கள் பாட்டில் வைக்கிறீங்கன்னா இது மரம் மாதிரி வளரும். நான் கூட வந்து சரி ஆசைப்பட்டதுனால நான் தொட்டிலே வச்சு வளர்க்குற இடம் இல்லாதனால, ஸோ நீங்கள் வந்து தரையில் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக சூப்பராக வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ நான் பாட்டில் வைக்கிறதுனால அடிக்கடிக்கு உரம் கொடுக்கணும், எல்லாம் வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா தான் அந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக மாறும். ஸோ வந்து நர்சரியில் வந்து என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ நம்ம வந்து வீட்டில் அதையே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பாட்டில் வச்சவங்களுக்கு நல்லா வளரும். அதே நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா நீங்கள் ஆர்கானிக் மெத்தடே யூஸ் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக வளரும். ஏன்னா வந்து ஆர்கானிக் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அதாவது மண்ணில் தரையில் வைக்கும்போது அந்த சைடில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் ஃபுல்லாக வந்து அதுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் நம்ம பாட்டில் வைக்கிறது வந்து நம்ம அதுக்கு உரம் போட்டால் மட்டும்தான் அது வந்து நல்லா வளரும். ஸோ அதனால் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட லீஃபில் க்ரீனிஷாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க NPK ஆல் 19ன்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் கடைங்கள்லாம் விற்கிறாங்க. ஸோ வந்து தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா 1 கிராமுக்கு பர் லிட்டருக்கு 1 கிராம் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அளவு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்பூன்லேயே வந்து கொஞ்சமாக அதில் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிளறிட்டு மண் கிளறிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஸோ அப்படி இல்லைப்பா எனக்கு 1 கிராம் அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணலாம். ரோஸ் செடியிலேருந்து எந்தெந்த செடிக்கு யூஸ் பண்ணணுமோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஃப்ளவர்ஸ் செடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், காய்கறி செடிக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ வந்து அது வந்து 10 லிட்டர்ஸ் வாட்டர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 10 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன்னு எடுத்திங்கன்னா 5 கிராம்ஸ் அளவுக்கு வரும். அப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா 10 கிராம். அப்போ பர் லிட்டருக்கு வந்து 1 கிராம் போட்டால் போதும். ஸோ உங்களோட லீஃபும் வந்து இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி க்ரீனிஷாக வரும். ஸோ வந்து இது ஃபாலோ பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எரு போட்டாலுமே கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் வந்து அந்த லீஃப்க்கு கிடைக்காது. ஸோ வந்து குளோரோஃபில் வந்து நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சிங்கன்னா நிறைய சன்லைட்டும் வேணாம், அதுக்கு 6 ஹவர்ஸ் இருந்தால் மட்டும் போதுன்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா வந்து உங்கள் லீஃபும் இந்த மாதிரி க்ரீனிஷாக நல்லா சூப்பராக வளரும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பூ மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது நான் வாங்கும்போது செடியில் பூவே இருந்தில்ல, ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக மரம் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஒரு 6 மந்த்ஸ் ஆகிருக்கும் இந்த செடிக்கு. நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செடிகளும் வளரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நர்சரி சீக்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு கரைசலை வந்து ஊற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மீன் அமிலம் இருக்குது இல்லைங்களா, ஸோ மீன் அமிலம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுவும் செடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்திங்கன்னா உங்கள் லீஃப் வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி மீன் அமிலம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து NPK யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து என்னோடய லீஃப் வந்து பேல் எல்லோவாக இருந்தது வந்து இப்போ நல்லா க்ரீனிஷாக டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ நர்சரியில் இந்த சீக்ரெட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா பெருசாக பூக்கணும், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் செடிகளையும் வந்து மொட்டுக்கள்லாம் உதிராமல் நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.